Hello everyone, welcome to Dream Institute. இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியல் அமைப்பில் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அடிப்படை உரிமைகள். ஸோ இந்த வீடியோ வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பாலிட்டி ப்ரிப்பரேஷனுக்கு வந்து என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை மேஜர் சோர்ஸ் நம்மளுடைய சமச்சீர் புக்ஸ் தான். ஸோ பாலிட்டிக்கு நமக்கு 10th to 12th சமச்சீர் புக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது போக இருக்கக்கூடிய 6th to 9th வரைக்கும் உள்ளது பேசிக்ஸ் உங்களுக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா பார்க்கலாம். இல்லை இன்னும் டைம் இருந்தது அப்படின்னா, இது நீங்கள் ஏற்கனவே முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ஒரு கோ த்ரூ பண்ணலாம். ஸோ பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10th to 12th இது வந்து நம்மளுக்கு மெயின்ஸ்க்கும், ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 மெயின்ஸ்க்கு கூட இதில் இருக்கக்கூடிய டைரெக்டாக வந்து நம்மளுடைய மெயின்ஸ் ஆன்சரில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமரி சோர்ஸ் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக். ஸோ லக்ஷ்மிகாந்த் இல்லைனா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெங்கடேசன் புக். ஸோ இந்த ரெண்டு புக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் நம்ம சமச்சீரை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ்க்கு போகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேஷன் வந்து நம்ம டெய்லி ரெகுலராக நம்ம நியூஸ் பேப்பர் ஐதர் ஒன்று வந்து தினமணி ஆர் தி ஹிந்து. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ ப்ரிப்பரேஷனை பொறுத்தவரை இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாலிட்டியோட கொஸ்டின் இந்த வர அப்கமிங் குரூப் 2ல் வந்து நம்ம 25 கொஸ்டின்ஸ் வந்து மாடல் கொஸ்டின்ஸில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் தெரியும். 200 கொஸ்டின்ஸில் 25 வந்து ஆப்டிடியூட், ரிமைனிங் 175 தான் நம்மளுடைய ஜென்ரல் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ஜிஎஸ் பேப்பரில் இந்த 175ல் நம்மளுக்கு 25 வந்து பாலிட்டியே வந்துடுது. ஸோ பாலிட்டிக்கு நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த 25 to 30 கொஸ்டின்ஸை ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பார்ப்போம். நம்மளுடைய ஆர்டிகல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 12 to 35 அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி சொல்லுது. நம்ம 12 to 32 வரை தான் மேஜராக படிப்போம். 33, 34, 35 அது மூணுமே வந்து இந்த மிலிட்ரி ரிலேட்டடானது தான். மிலிட்ரி இராணுவ ரிலேட்டட் அண்ட் மிலிட்ரி ரூல் வந்தால் எப்படி அண்ட் ஒவ்வொரு பார்ட்லேயும் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா யாருக்கு அந்த விஷயத்தை அமெண்ட் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அதாவது மாநில சட்டமன்றத்துக்கு உரிமை கிடையாது நம்மளுடைய அடிப்படை உரிமையில் எந்த மாற்றமும் செய்கிறதுக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஆர்டிக்கிள் 12 to 35 சரத்து எண் 12 இருந்து 35 வரைக்கும் வந்து நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் தான். இது வந்து பார்ட் 3 பகுதி 3 கீழே வருது. இது வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்னா கார்ட்டா அப்படின்னா என்னென்னா 1215 அந்த ஆண்டில் வந்து இங்கிலாந்து சேர்ந்த கிங் ஜான் அப்படிங்கிறவர் இந்த மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதப்பட்ட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான அடிப்படை உரிமைகளுக்காக எழுதப்பட்ட ஒரு டாக்குமெண்ட். அதனால தான் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இட் ப்ரொமோட்ஸ் தி ஐடியா ஆஃப் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, அரசியல் ஜனநாயகம். அதாவது நமக்கு நம்மளை யார் லீட் பண்ணணும், நம்மளை யார் ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யார் வந்து ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறத தேர்வு செய்யக்கூடிய விதம் வந்து நம்மளுடைய மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலமா அவங்களுக்கு நம்ம செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க ஸ்டேட் அப்படிங்கிறப்போ நம்ம மாநிலத்தை மட்டும் சொல்ல முடியாது. கேபிட்டல் எஸ் வர்றப்போ அந்த ஸ்டேட் வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஸோ எல்லாத்தையுமே வந்து டினோட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லார் மேலேயும் நம்மளுடைய ஃப்ரீடமை, நம்மளுடைய சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது தான் இந்த அடிப்படை உரிமைகள். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடிப்படை உரிமைகள் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. அதில் 1 மட்டும் எலிமினேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அதோடைய அடிப்படை அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டட் பை கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பால் பாதுகாக்கப்படுகிறது. ஸோ அந்த முதல் பாயிண்டில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு
உரிமைகள் அப்படிங்கிறப்போ சட்ட உரிமையும் இருக்குது, அதே மாதிரி அதாவது லீகல் ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது, ப்ளஸ் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்குது. பட் நம்மளுடைய அரசியல் அமைப்பே வந்து நம்மளுக்கு பாதுகாக்கக்கூடிய உரிமைகள்னு பார்த்திங்கன்னா அதுதான் இந்த அடிப்படை உரிமைகள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிட்டிசன்ஸ், அதாவது அவங்களுக்கு எல்லா குறிப்பிட்ட ரைட்ஸும் இருக்கும். அதே மாதிரி காமன் டு ஆல், அதாவது ஃபாரினர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது கம்பெனிஸ், கார்பரேஷன்ஸ், அந்த மாதிரி லீகல் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அண்ட் சிட்டிசன்ஸ், ஸோ இவங்க எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகக்கூடிய ரைட்ஸும் இருக்குது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே. அதே மாதிரி குடிமக்கள், அதாவது சிட்டிசன்ஸ், இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் இருக்கக்கூடிய உரிமைகளும் இருக்குது. ஸோ இதை தான் வந்து அவங்க ப்ரொடெக்டட் பை கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பால் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாட் சாக்ரோசாங்க்ட், பெர்மனண்ட் ஆர் அப்சல்யூட். நிரந்தரமானது இந்த உரிமை வந்து நிரந்தரமானது கிடையாது. அதுக்கு நம்ம எடுத்துக்காட்டு அடுத்ததில் கூட ஸ்லைடில் கூட பார்க்கலாம் நம்ம. ஏன்னா நம்மளுடைய ரைட்ஸ் 6 அடிப்படை உரிமைகள் சொன்னதில் ஒரு உரிமை மட்டும் நம்ம நீக்கியிருப்போம். ஸோ அது எதனால் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் இருக்கையில் பார்க்கலாம். ஸோ அதனால் இது வந்து நிரந்தரமான உரிமைகள் நம்மளுக்கு கிடையாது. நிரந்தரம் இல்லாததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஒரு சரத்தை, அதாவது ஒரு ஆர்டிக்கிளை இல்லை ஒரு ரைட்ஸ்ன்னு கூட நம்ம எடுத்துப்போம். அந்த ஒரு ரைட்டை, அந்த ஒரு உரிமையை நம்மளுடைய பாராளுமன்றம், நம்மளுடைய பார்லிமெண்ட் வந்து எடுக்கவும் முடியும். கம்ப்ளீட்டாக வந்து அதை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் பவர் இருக்குது கொஞ்ச நாளுக்கு, இல்லை கம்ப்ளீட்டாக எடுத்து அதை வேறு ஒரு ரைட்ஸில் போடுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது த்ரூ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் மூலயமா நம்மளால் இதை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கான சரத்து என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 368. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்சல்யூட் அப்படிங்கிறது ஏன் நாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கொடுத்துருக்க லைன்ஸ், அதாவது அந்த பர்டிகுலர் சரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த உரிமை அப்படியே முழுவதுமாக வந்து செயல்படுத்தப்படாது. அப்படி இல்லாமல் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நம்ம மேலே அந்த ஸ்டேட்ஸ் வந்து கொடுக்கலாம். இந்த ரைட்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பேச்சுரிமை, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது, அடிப்படை உரிமையில் அதுவும் ஒன்று. ஆனால் நீங்கள் நாட்டுக்கு அகெயின்ஸ்டாக, நாடை பற்றி எதுவும், அதாவது நம்மளுடைய இந்தியாவை பற்றி அகெயின்ஸ்டாக எதுவும் பேசுனா, எதிராக எதுவும் பேசுனா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், குறிப்பிட்ட வந்து தடைகள் வந்து விதித்திருக்காங்க. ஸோ அதனால தான் நாட் அப்சல்யூட் அதில் கொடுத்துருக்கு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்கோங்கிறதுக்காக நம்ம என்னனாலும் பேசலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிசியபிள், நியாயமானவைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிகாஸ் ஏன் அப்படின்னா நம்மளுடைய நார்மல் எந்த ஒரு கேசஸ்னாலும், நம்மளுடைய சிவில் கேஸாக இருந்தாலும் சரி, கிரிமினல் கேஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போவோம், அதுக்கப்புறம் ஹை கோர்ட் போவோம், அடுத்து தான் சுப்ரீம் கோர்ட். ஸோ ஹை கோர்ட்டில் இருந்து அப்பீல் ஆனால் மட்டும்தான் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். இல்லைனா நம்மளால் சுப்ரீம் கோர்ட்டு மூவ் பண்ண முடியாது. பட் நம்மளுடைய அடிப்படை உரிமை எங்கேயாவது மீறப்படுகிறது அப்படின்னா நம்ம டைரெக்டாகவே சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆர்டிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா சரத்து எண் 32 கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் 4 வகையான ரிட்ஸ் இருக்கும். அது ஹேபியஸ் கார்பஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 4 இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிள் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டை அணுகணும் அப்படின்னா ஆர்டிக்கிள் 32. இதே இது ஹை கோர்ட்டை வந்து நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னா ஆர்டிக்கிள் 226, சரத்து எண் 226 ஹைகோர்ட்டுக்கு, இந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டுக்கு நம்ம டைரெக்டாக ஹைகோர்ட்டுக்கு போனால் 226, இதே சுப்ரீம் கோர்ட் போனால் 32. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ரைட்ஸ், உரிமைகள் இடைநீக்கம். ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மட்டும், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும் நம்மளுடைய உரிமைகள் தடை செய்யப்படும். காரணம் அந்த எமர்ஜென்சி பீரியடில் மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ எமர்ஜென்சியில் நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. இன்டர்னல் எமர்ஜென்சி, இன்னொன்று எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. ஸோ இன்டர்னல் எமர்ஜென்சினா உள்ள நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்டு ரிபெல்லியன், இதெல்லாமே வந்து அதாவது ஆயுதத்தை ஏந்திக்கிட்டு ஏதாவது வந்து போரிடுறது,
ப்ரொடெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருந்ததுன்னா அது இன்டர்னல் எமர்ஜென்சி. இதே இது எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சினா வெளியிலேருந்து வரக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது எந்த நாட்டுடையாவது நம்மளுக்கு போர் இருந்தாலோ இல்லை வெளியே ஏதாவது தூண்டுதல்கள் பார்டர் ரீஜனில் இருந்தாலோ எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் ஏதாவது இருந்தாலோ அதெல்லாம் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி கீழே வரும். ஸோ இது ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எமர்ஜென்சி அப்போது ஆர்டிக்கல் 20 and 21 சரத்து எண் 20 மற்றும் 21 வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வார் இல்லை எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் இருந்தால் ஆர்டிக்கல் 19 சரத்து எண் 19, 20, 21 இந்த மூணுமே வந்து 19, 20, 21 இதில் 20, 21 இதை தவிர ஆர்டிக்கிள் 20, 21 தவிர இன்டர்னல் எமர்ஜென்சியில் எல்லாமே சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சியில் 20, 21 இப்போ இது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இன்டர்னல் எமர்ஜென்சிங்கிறப்போ உள்ளுக்குள்ளேயே நடக்கக்கூடியது. 19 வந்து சரத்து எண் 19 நம்மளுக்கு பேச்சுரிமை அதெல்லாம் வந்து ஒரு கூட்டம் கூடுறது அந்த இதெல்லாம் இருக்குமா. ஸோ இன்டர்னல் எமர்ஜென்சி அப்போது அதெல்லாம் நடந்துக்கிறது பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளுக்கு இன்டர்னல் எமர்ஜென்சி அப்போ என்னென்ன ரைட்ஸ் இருக்கும், என்னென்ன அடிப்படை உரிமைகள் இருக்கும், பிகாஸ் நம்மளுக்கு ரைட் டு லைஃப் இதெல்லாம் வந்து இந்த ஆர்டிக்கிள் கீழே வந்துடும் 20, 21. ஸோ இந்த 19 வந்து இன்டர்னல் எமர்ஜென்சி அப்போது செயல்பாட்டில் தான் இருக்கும். ஆனால் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி இருந்தால் மட்டும் அந்த 19 செயல்படாது, அதை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சிங்கிறது நம்ம வேறொரு நாட்டோட போரில் இருக்கும்போது நம்ம உள்ளுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் கோஆப்ரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒத்துமையாக இருந்தால் தான் எதிர்த்து போராட முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளே வந்து இந்த நாட்டோட இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறது மூலமா எந்த பிரயோஜனம் இல்லை, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 19ங்கிறது அந்த ரைட் டு ஸ்பீச் அப்படிங்கிறது ரிலேட்டடாக வரும். அந்த 6 ரைட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் பேச்சுரிமை, அப்புறம் ரைட் டு அசம்பிளி அந்த அசம்பிளி கூடுறது, தென் அசோசியேஷன், மூவ்மெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன். இந்த 6 உரிமைகள் இந்த 19 கீழே வருது. இந்த 6 உரிமைகளும் எப்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்படும் நீக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். போர் அந்த டைமத்தில் மட்டும்தான் ஆர்டிக்கிள் 19 ரத்து செய்யப்படும். மற்ற நேரங்கள் மற்ற எமர்ஜென்சி அதாவது இன்டர்னல் எமர்ஜென்சிக்கு 19 செயல்பாட்டில் தான் இருக்கும். ஸோ 19, 20, 21 இன்டர்னல் எமர்ஜென்சியில் செயலில் தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்போது ஒன்லி 20 and 21 இந்த சரத்துகள் மட்டும்தான் வந்து செயல்பாட்டில் இருக்கும். உங்களுக்கு இப்போ அது கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சஸ்பென்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய அவசர காலம் எமர்ஜென்சி பீரியடில் நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் நீக்கப்படும். ஏன்னா நம்ம உரிமைகள்னு பார்த்து பார்க்கும்போது நம்மளுக்கு 12 to 35 வரைக்கும் பார்த்தோம். அதில் அந்த 12, 13லாம் சும்மா பேசிக்ஸாக என்ன, அதாவது ஸ்டேட் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கேபிட்டல் எஸ் போட்டிருந்து அந்த ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறது 12லையும் 13ல் என்னென்ன லாஸ் அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ஒத்து வராத சட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி அந்த 13ல் கீழே கொடுத்துருப்பாங்க. 14லேருந்து தான் நம்மளுடைய ஆக்சுவல் ரைட்ஸே ஸ்டார்ட் ஆகும். அதாவது சட்டத்திற்கு முன்பு எல்லாரும் சமம் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து நம்மளுடைய கடைசி அந்த 32 கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு இது முடியும். ஸோ அந்த எல்லா ரைட்ஸுமே வந்து சஸ்பெண்ட் செய்யப்படும் இன்டர்னல் எமர்ஜென்சி அப்போது எக்ஸப்ட் 19, 20 and 21. எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்போது அந்த 19ம் சஸ்பெண்ட் செய்யப்படும் அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் லாஸ். இதில் தான் நான் சொன்ன மாதிரி 32 வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தாச்சு. ஸோ 33, 34, 35 இது எல்லாமே இந்த மார்ச் மிலிட்ரி சம்மந்தமானது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ சட்டங்களின் கட்டுப்பாடு யார் யாருக்கெல்லாம் கட்டுப்பாடாக இருக்கும்? மிலிட்ரியில் உள்ளவங்க, ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் உள்ளவங்க, போலீஸில் உள்ளவங்க, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இந்த உரிமைகள் வந்து கிடையாது. அவங்க வந்து என்னன்னாலும் பேசலாம், எந்த ஒரு பப்ளிக் ஃபோரமில் அதாவது பொது இடத்துல எதுனாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு உரிமை இருக்காது. ஒரு குறிப்பிட்டதெல்லாம் வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுதான் ஆர்டிக்கிள் 33 சரத்து எண் 33. ஸோ இதுதான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் லாஸ். சட்டங்கள் அந்த கட்டுப்பாடுக்குள்ள இருக்கிற மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ங்கிறப்போ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மூணுமே வந்துடும். அப்புறம் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், போலீஸ் ஃபோர்ஸஸ், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இந்த உளவு தொழிலில் இருப்பாங்களே, ஸோ உளவாளிகளா அவங்க,
தென் மித்த ஒரு சில சர்வீசஸ் இது எல்லாமே வந்து பார்லிமெண்ட்டால் இவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வந்து விதிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆர்டிகல் 33 சொல்லப்படுறது தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் லாஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 34. ஸோ 34லேயும் அதே தான். நம்மளுக்கு இப்போது பிரசிடென்ட் ரூல் வந்து கேள்விப்பட்டிருப்போம், இல்லை கவர்னர் ஆட்சி அதுக்கு கூட கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வந்து மிலிட்ரி ரூல் வந்து நம்ம நாட்டில் இது வரைக்கும் வச்சு கொடுத்தது கிடையாது. ஸோ மிலிட்ரி ரூல் வந்து கொடுத்தா நம்மளுடைய மித்த எல்லா உரிமைகளுமே வந்து பறிக்கப்படும். அந்த நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த 2021 கூட கேரண்டி பண்ண முடியாது. ஸோ அதுதான் ஆர்டிகல் 34. அப்ளிகேஷன் அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட அப்ளிகேஷன் கேன் பி ரெஸ்ட்ரிக்டட் வைல் மார்ஷியல் லா இஸ் இன் ஃபோர்ஸ் இன் எனி ஏரியா. எந்த ஒரு ஏரியாலையும் மிலிட்ரி ரூல் விதிக்கப்பட்டால், ஏதாவது ரொம்ப அப்நார்மல் சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஏற்படுறப்போ, ஸோ அப்போது இந்த இதை நார்மல் நேஷ்னல் எமர்ஜென்சிக்கும் இந்த மிலிட்ரி ரூலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் ஆர்டிக்கல் 34. மிலிட்ரி ரூல் பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 34. அடுத்து ஆர்டிகல் 35. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பார்ட்டோட எண்ட்லேயும் யாருக்கு வந்து பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்லிமெண்ட் ஹேஸ் அதாவது பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குள்ளே பவர். நம்மளுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எந்த ஒரு சட்டமும் இயற்றுவதற்கான உரிமை கிடையாது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 14 to 18 சரத்து எண் 14 18 வரை ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவத்திற்கான உரிமை. ஸோ அதில் தான் நான் சொன்ன மாதிரி ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ். சட்டத்திற்கு முன்பு எல்லாரும் சமம் அப்படிங்கிறதும், சட்டம் வந்து அனைவரையும் சமமாக பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ஆர்டிகல் 14 சரத்து எண் 14. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜன். அதாவது மதம், ஜாதி, என்ன இனம் அப்படிங்கிற பிளேஸ் ஆஃப் பர்த், நம்ம பிறந்த இடம், அந்த இதெல்லாம் வச்சு நம்ம எந்த ஒரு வேறுபாடும் பார்க்குறத தடுக்கக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து ஆர்டிக்கிள் 15 சரத்து எண் 15. அடுத்து பார்த்திங்கன்னா வேலை, அதாவது பொது வேலை இருக்கு இல்லையா, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அதில் எல்லாருக்கும் சமமாக உரிமை கிடைக்க வேண்டும், சமமாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் 16. அடுத்து ஆர்டிக்கிள் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அண்ட் ப்ராஹிபிஷன் ஆஃப் இட்ஸ் ப்ராக்டிஸ், தீண்டாமை ஒழித்தல், அது வந்து ஆர்டிக்கிள் சரத்து எண் 17. அடுத்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், நம்ம ஏதாவது டைட்டில்ஸ் கொடுத்தா அதை வந்து முன்னாடி வச்சுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பிரிட்டிஷ் பீரியடில் அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டாக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போட்டு இது பண்ணிட்டாங்க. எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக். மிலிட்ரினா நம்மளுக்கு மிலிட்ரியில் ஒரு சில ரேங்க் இருக்கும். ஸோ அந்த ரேங்க் சொல்லி தான் கூப்பிடுவாங்க, லெஃப்டினன்ட், கர்னல், மேஜர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இதே இது அகாடமிக் அப்படின்னா, நம்ம இப்போ டாக்டர் பட்டம் வாங்கியிருந்தோம்னா டாக்டர் இல்லை இன்ஜினியர் அந்த மாதிரி சொல்லி அந்த முன்னாடி சொல்கிறோம்ல, ஸோ அதுக்கு மட்டும் இது. மித்தபடி மற்ற எந்த டைட்டில்ஸோ ராஜா அப்படின்னு சொல்லிட்டோ இல்லை அந்த டைட்டில்ஸ் அந்த பீரியடில் இருந்து இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அபோலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணணும், சமமாக நினைக்கணும், கருதணும் அப்படிங்கிறத இந்த ஒவ்வொரு ஆர்டிக்கிளையும் நீங்கள் தனித்தனியாக பார்த்துருப்பீங்க. வேலை விஷயத்தில், பொது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவங்களை வந்து தாழ்த்தி வந்து வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறது, அவங்களுக்கு ஏதாவது பட்டம் அவங்களே சூட்டிக்கக்கூடாது, அதே மாதிரி சட்டத்திற்கு முன்பு எல்லாரும் சமம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இந்த ஈக்குவாலிட்டி பற்றியே பேசியிருக்கு. அதுதான் நம்மளுடைய ரைட் டு ஈக்குவாலிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிக்கிள் 19 to 22 சரத்து எண் 19 இருந்து 22 வரை. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 19 என்னது, நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த 6 உரிமைகள். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சுரிமை. அடுத்து அசம்பிளி, ஒருங்கிணைத்து கூடுதல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசோசியேஷன், மூவ்மெண்ட். நம்ம இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குது. நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருந்து பெங்களூர் போகிறோம் அப்படின்னு, அதாவது கர்நாடகா மாநிலத்துக்கு போகிறோம், இல்லை ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கான உரிமை இருக்குது. ஆனால் இப்போ நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு ILP இன்னர் லைன்
பெர்மிட் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு எப்படி நம்ம இப்போ பாஸ் வாங்குகிறோமோ அதே மாதிரி இந்த ஐஎல்பி கார்டு வாங்கிக்கிட்டு அது இருந்தால் அந்த குறிப்பிட்ட டைம் எவ்வளோ டியூரேஷனோ வீசா மாதிரி தான் நம்ம ஒரு வேறு நாடுகளுக்கு போகும்போது எப்படியோ அதே மாதிரி அந்த பர்டிகுலர் டைம் அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும். மற்றபடி நம்மளுக்கு மூவ்மெண்ட்டுக்கான உரிமை வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெசிடென்ஸ், எந்த இடத்துல தங்குறது அப்படிங்கிறது. அடுத்து ப்ரொஃபஷன், வேலை, எந்த வேலை பார்க்கணும், நான் இன்ஜினியராக தான் ஒர்க் பண்ணணும், இல்லை நான் டாக்டராக தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸட் கிடையாது. நமக்கு என்ன தோணுதோ அப்படிங்கிறத பண்ணலாம் அப்படிங்கிற அந்த உரிமைகள், அந்த ரைட் இருக்கு இல்லையா, அதை பாதுகாக்கக்கூடியது தான் ஆர்டிக்கிள் 19. ஸோ இந்த பாதுகாக்கப்படாமல் நம்மளுடைய உரிமை வந்து மீறப்பட்டால் நம்ம சுப்ரீம் கோர்ட்டையோ இல்லை ஹை கோர்ட்டையோ அணுகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ், ஏதேனும் குற்றங்கள் செய்திருந்தால் அதற்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளில் இருந்து பாதுகாப்பு, அதுவும் வந்து ஆர்டிக்கிள் 20. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, தனி மனித சுதந்திரம் மற்றும் வாழ்வதற்கான பாதுகாப்பு, அந்த பாதுகாப்புக்கான உரிமை வந்து ஆர்டிக்கிள் 21. அடுத்து 21A வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன். 21A வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி லெவல், அது நம்ம லேட்டராக பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். ஒரு குறிப்பிட்ட கேஸுகளில் மட்டும் இப்படி அரெஸ்ட், இந்த டைமில் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, இல்லை டிடென்ஷன் பண்ணுறதுக்கோ நம்ம அந்த என்கொயரி பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு நம்மளுக்கு என்னென்ன ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக, நம்ம நார்மல் ஒரு இந்தியன் சிட்டிசனாக நமக்கு என்னென்ன பாதுகாப்புலாம் சட்டம் அளிக்குது, நம்ம அரசியல் சட்டமைப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு நம்மளுக்கு பாதுகாப்பா அப்படிங்கிறது இந்த ஆர்டிகல் 22. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய பாதுகாப்பு, தனி மனித பாதுகாப்பை கருதி சொல்லப்படுது. ஸோ அதுதான் ரைட் டு ஃப்ரீடம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஸோ சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் 23, 24 2 ஆர்டிக்கிள் தான். ஒன்று ஹியூமன் டிராஃபிக்கிங், அதாவது நம்மளோட கடத்திட்டு போய் நம்மளை ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனில் வந்து இன்வால்வ் பண்ணுறது, அதுவும் ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங். அதுக்கப்புறம் கட்டாயப்படுத்தி நம்மளை வேலை வாங்குறது, ஃபோர்ஸ்ட் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து ஆர்டிக்கிள் 23. அடுத்து ஆர்டிக்கிள் 24 சரத்து எண் 24 பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தடை செய்யக்கூடிய ஒரு உரிமை, அதுதான் 24. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், மத சுதந்திரத்திற்கான உரிமை. ஸோ 25லேருந்து 28 வரை. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மதத்துலையும், அதாவது நம்மளுடைய கருத்துக்களை, அதாவது மதம் சார்ந்த ஒரு கருத்துக்களையோ இல்லை மதத்தை வந்து பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம போதிக்கிறது இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான உரிமை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ அந்த போதிக்கிற அந்த ஒரு உரிமை கொடுத்தது ஆர்டிக்கிள் 25 சரத்து எண் 25. அடுத்து 26 வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதம் சார்ந்த இருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க உரிமை. கோவில் கட்டுறதா இருந்தாலும் சரி, மசூதி கட்டுறதா இருந்தாலும் சரி. ஸோ இது எல்லாமே இந்த மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அது கீழே வந்துடும், ஆர்டிக்கிள் 26. அடுத்து 27 வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மதத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு மதத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு நம்ம அவங்கக்கிட்டே இருந்து டேக்ஸ் வாங்கக்கூடாது, கம்பல் பண்ணி டேக்ஸ் வந்து பே பண்ண சொல்லக்கூடாது. அதே மாதிரி இப்போது ஒரு ஸ்டேட், அதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்னே வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு பர்டிகுலர் மதத்துக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டேக்ஸை எடுத்து அவங்க காமனாக எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் மதத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறது. ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் அ ரிலீஜன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் வர்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது ஒரு சில காலேஜஸில் இல்லை ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டெம்பிள் வச்சுருப்பாங்க, ஆர்எல்ஸ் சர்ச் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸில் இதெல்லாம் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு இந்த சரத்து வந்து உதவுது. ஆர்டிக்கிள் 28 நம்மளுக்கு அந்த உரிமையை கொடுக்குது, நம்மளுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கறதுனால இந்த சுதந்திரங்கள் மதத்தின் சார்பான இருக்கக்கூடிய சுதந்திரங்களை கொடுக்கக்கூடியதுனால இந்த 25லேருந்து 28 சரத்து வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், மத சுதந்திரத்திற்கான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 29, 30 கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். கல்ச்சுரல் அப்படிங்கிறப்போ இந்த மைனாரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் மைனாரிட்டிஸுங்கிறப்போ
அதர் தென் ஹிந்து ரிலீஜன் மற்ற எல்லாருமே. ஏன்னா நம்ம இதில் லாங்குவேஜ் மைனாரிட்டிஸுங்கிறது கான்ஸ்டிடியூஷனில் யாருன்னு மென்ஷன் பண்ணலை. அதை தவிர்த்து நம்மளுடைய எல்லா இதுவுமே இப்போ ட்ரைபல் பீப்புள், பழங்குடியின மக்கள், அவங்களும் வந்து ஒரு வகையில் மைனாரிட்டிஸ் தான். அவங்களுடைய மொழி, அவங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கு சொல்லப்படுற சரத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 29. அப்போ 30 என்னவாக இருக்கும், அவங்க அந்த மைனாரிட்டிஸ் வந்து தன்னுடைய மதம் சார்ந்த மக்களுக்காகவோ இல்லை தன்னுடைய இனம் சார்ந்த மக்களுக்காகவோ ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன், ஏதாவது ஒரு கல்வி நிறுவனம் தொடங்கி வச்சாலும் அதுக்கும் வந்து ஒரு உரிமை இருக்குது. அதுதான் வந்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, மைனாரிட்டி அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனில் எங்கேயுமே டிஃபைன் பண்ணப்படலை. மைனாரிட்டிஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் யாரெல்லாம் மைனாரிட்டிஸ், எந்த மைனாரிட்டி, ரிலீஜியஸா லிங்குவிஸ்டிக்கா இந்த மாதிரி, ஆனால் ரெண்டுமே தான் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். அதே மாதிரி ஆர்டிக்கிள் சரத்து எண் 30 வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைனாரிட்டிங்கிறப்போ லிங்குவிஸ்டிக்கும் சொன்னோம். இப்போது அந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் சௌராஷ்டிரா பேசுகிறவங்க தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்னா அவங்க குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய ஓன் லாங்குவேஜ்லேயே பேசிக் லெவல் எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கலாம். ஸோ அதுக்கான உரிமை தான் வந்து ஆர்டிக்கிள் 30 கொடுக்குது. ஸோ 31 பற்றி நம்ம பார்ப்போம், அடுத்து லேட்டராக பார்க்கலாம், பிகாஸ் அது ஸ்கிப்பாக இருக்கும். அதை இது சட்டத்திருத்தம் மூலயமா வந்து தூக்கியிருப்பாங்க. அடுத்து இருக்கக்கூடியது ஆர்டிக்கிள் 32, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை. ஸோ இதில் கொஞ்சம் தமிழ் வந்து கொஞ்சம் தப்பாக இருந்தால் ஐம் ரியலி சாரி. இது வந்து ஜஸ்ட் கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கு. ஸோ சமச்சீர் புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு, நான் சொன்ன மாதிரி 10th to 12th. ஸோ ஆர்டிக்கிள் 13 ஸ்கிப்பாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா 44வது சட்டத்திருத்தம், அதாவது 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978, இது ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைம் இதை லீகல் ரைட்டாக மாற்றுறாங்க, சட்ட உரிமையாக மாற்றுறாங்க. அப்போது இது ஆர்டிக்கிள் 300A சரத்து எண் 300A வந்து போய் ப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமையாக இருக்கும் பொழுது இப்போது நம்ம ஒரு இவ்வளோ பெரிய லேண்டு வச்சுருக்கோம், இந்த லேண்ட் சைடு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ரயில்வே ட்ராக்கோ இல்லை ரோடோ போட வேண்டிய கட்டாயம். ஸோ அதில் நம்மளுடைய லேண்டில் இருந்து கொஞ்சம் தேவைப்படுது. இப்போ என்னோடது வந்து அடிப்படை உரிமையாக இருந்தால் நீங்கள் என்னுடைய அடிப்படை உரிமையில் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணலாம். பட் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டு அவங்க கொடுக்குற அவங்க கேட்குற அமௌண்ட்டை, அந்த பர்டிகுலர் லேண்டோட ஓனர் கேட்குற அமௌண்ட்டை நெகோஷியேட் பண்ணி பேச்சு வார்த்தை வச்சு அதுக்கப்புறம் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி கொடுக்குறது மூலயமா என்ன ஆகும், கவர்மெண்ட்டுக்கு தான் லாஸ். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இப்படியே நம்ம கொடுத்துட்டே இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978, இது வந்து 1960s இந்த மாதிரி ஒரு இது இருந்தது. அடுத்து இந்த 78 இந்த சட்ட திருத்தம் போட்ட பிறகு இது லீகல் ரைட்டாக மாறிடுச்சு. ஸோ இப்போ ஒரு 10 ஏக்கர் வச்சுருக்காரு, அவர் கொஞ்சம் ரிச்சான பர்சன் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து 1 ஏக்கர் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க எதுவும் காம்பன்சேஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. இல்லை என்கிட்ட இருக்கிறதே அந்த 4 ஏக்கர் நிலம் தான், அதில் தான் வந்து லைஃபே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அரசாங்கம் வந்து நம்மளுக்கு காம்பன்சேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் இது லீகல் ரைட் கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அடிப்படை உரிமைகளை பற்றி இவ்வளோ தான் பேசிக்ஸு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஆர்டிக்கிளை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு ஆர்டிக்கிளையும் படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் படிக்கணும், என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு படிக்கும்போது தான் நம்மளுக்கு குரூப் 1ல் கூட ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கும்போது நம்மளுக்கு அவங்க என்ன கேட்க வராங்க அப்படிங்கிறது புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்து இதில் அப்கமிங் டேஸில் பார்க்கலாம்.